கையிலே வந்து சுவாமி குழந்தை கொடுத்தது அவருக்கு ஒரு கஷ்டமா என்ன? கர்ப்பகிரகத்துல இருந்து அழகா குழந்தை கற்று எறிவதென்ன, அதற்கிங்கு தகுதி என்ன? உணர்ந்திட நானும் கொஞ்சம் விழைந்தேன். தன்னையே அழித்து கொண்டு தருவது நறுமணத்தை தியாகமே தகுதி என்று உணர்ந்தேன். பற்றியது கற்பூரம், சுற்றியது தட்டோடு, காட்டியது உன்னுருவை கண்ணா. பற்றியது கற்பூரம், சுற்றியது தட்டோடு, காட்டியது உன்னுருவை கண்ணா. எரிந்தது கற்பூரம், எதுவுமே மிச்சமில்லை, தெரிந்தது தேவையான தகுதி. எரிந்தது கற்பூரம், எதுவுமே மிச்சமில்லை, தெரிந்தது தேவையான தகுதி. தெரிந்தது தேவையான தகுதி. தெரிந்தது தேவையான தகுதி. நமக்கு இப்போ நம்மளோட இது தெரியும். இது அடுத்தது ஜனாபாய். அதோட சொல்லி இந்த பாண்டரங்க லீலை நிறைவு செய்யலான்னு இருக்கோம். ஜனாபாய் வந்து நாமதேவர் எடுத்து வளர்த்த குழந்தை அப்படின்னு சொல்லுவாள். ஒரு நாள் அந்த குழந்தை சின்ன குழந்தை, சும்மா எங்கள் அந்த பொண்ணு ஒன்று இருந்துச்சு, அந்த மாதிரி வயசு. அது பண்டரி கஷேத்திரத்திலே அது பாட்டுக்கு விட்டலை பாடுமா, அதுக்கு என்ன பிரசாதம் இருக்கா அவள் எல்லாம் விட்டுடுவாள் குழந்தைகள். ஆனால் அது அப்பா அம்மாலாம் கிடையாது, அது குறிப்புகளும் எதுவும் கிடையாது. அந்த குழந்தை பாடும், கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிடும், அங்கேயே படுத்துக்கும், அங்கேயே பண்ணும். இதே தான் அதோட வேலை. ஒரு நாள் கொஞ்சம் தண்ணி கொடு. ஒரு நாள் நாமதேவர் அப்படி போய் பார்க்குற, அந்த குழந்தையுடைய பக்தியை பார்க்குற, ஆற்றுக்கு அழிச்சுன்னு வந்துட்டேன். அவத்தில் அவள் அம்மா இருக்கா, ஒய்ஃபு, அவருக்கே ஆல்ரெடி குழந்தைகள் இருக்குது. ரொம்ப வறுமையான குடும்பம் நாமதேவர். அவரே அவ்வளோ கஷ்டப்படுற, இதில் வேறு ஒரு குழந்தைய வேறு கூட்டின்னு வந்துட்டா, யாருக்கானாலும் அந்த கோபம் வரும். அப்புறம் சொன்னேன், ஏதாவது சின்ன சின்ன வேலை செஞ்சுடலாம், குழந்தைய எது ஒன்று செய்யட்டும். காலையில் எழுந்தால் அந்த குழந்தை அத்தனை வேலை செய்யணும். எல்லாமே காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறது, குருநாதருக்கு காலலம்ப ஜலம் கொடுக்கறதுலேருந்து எல்லா வேலையும் செய்யும். விட்டல் 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 விட்டல். அந்த திருநாமம் அபங்கம் அபங்கம் அபங்கம், ஜனாபாயுடைய அபங்கம் அவ்வளவு இருக்குது. அந்த மாதிரி பாடி 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 அது அவ்வளவு பண்ணோமா. அது என்ன பண்ணுறது, நம்ம மனசு வந்து ஒரு குப்பை தொட்டியில் எதை வேணாலும் போட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த மனசை வந்து பகவானை மட்டும் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் வெளியில் போய்டும். இங்கே நம்ம காலியாக வச்சுட்டா தானே அவன் வந்து உட்காருவான். எங்கே அதுதான் பகவத்கீதையில் சொல்கிறேன். இந்த இது வந்து உள்ளே இருக்கிற ஆத்மா சாணி மூடி இருக்குது. அதை எடுக்கணுன்னா பகவானை நிறைய நாமா பஜனை நாமா பஜனை நாமா பஜனை இதை போட்டு 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 அது உள்ளே இருக்கிற கெட்டதெல்லாம் தன்னால் வெளியில் வந்துடும். பகவான் மட்டும் அவருக்குள்ள பிளேஸ் அது. அவரை தவிர எல்லாரையும் உட்கார வச்சு போனோம். அது மாதிரி அந்த ஜானாபாய் ஏந்திருந்தோடனே என்ன சொல்வாளாம், நம்மளாம் என்ன சொல்லுவோம், பெருமாளே இன்னைக்கு நல்ல போதா அப்படி, ஹே விட்டலா இன்னைக்கு நாமதேவர் மனசு நோகாமல் மனசு கஷ்டப்படாமல் நான் நடந்துக்கணும், குருநாதர் மனசு கஷ்டப்படாமல் நடந்துக்கணும். நீ எப்பேற்பட்ட ஆளானாலும் ஒரு குருவை கஷ்டப்படுத்தியானாலும் அதுலேருந்து நீ எந்த ஜென்மத்துக்கும் எத்தனை 7 ஜென்ம பாபத்துலேருந்து வெளியில் வரவே முடியாது. அது ஏந்துக்கும் போதே அப்படி கேட்குமா, ஹே விட்டலா இன்னைக்கு நான் நாமதேவர் மனசு நோகாமல் அவரை வந்து நன்னா கஷ்டப்படுத்தாமல் அவரை வந்து நான் பிடிச்சா மாதிரி அவருக்கு பிடிச்சா மாதிரி நான் வரணும் அப்படின்னு இதே மாதிரி தான் நினச்சிப்பாலாம். எல்லா வேலையும் முடிச்சுடுவாளாம். முடிச்சு குடு 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 கோயிலுக்கு ஓடுவாளாம். கோவிலுக்கு ஓடி போய் என்ன பண்ணுவாளாம், சுவாமிகிட்ட போய் விட்டலனை பார்ப்பாளாம், பகவான்கிட்ட பேசுவாளாம். அப்பா இன்றைக்கி காலையில் நான் இப்போ எழுந்தேன்னா இந்த மாதிரி ரொட்டி பண்ணேன்னா எல்லாம் பண்ணேன்னா ஒரு பாத்திரத்தை கீழே போட்டுட்டேன், நாமதேவரோட அம்மா வந்து என்னை நங்குன்னு குட்டினா
அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிச்சயமாக ஒரு அனாதை குழந்தை வந்தப்பறம் யாருக்கானாலும் ஒரு கோபம் ஒரு இது வரும். அப்படியெல்லாம் எல்லாரும் பக்குவம் பண்ண முடியாது. அப்படி நாங்கன்னு குட்டினார், இங்கே வலிச்சுது பாரு, இதை பாரு எவ்வளோ பெரிய காயம் பாரு அப்படின்னு. உடனே பார்த்தா அவன் விட்டலன் கழுத்துலேருந்து அந்த மாலை தொப்புன்னு விழுமா. ஐயோ வருத்தப்படுறியாடா விட்டலா, சரி சரி அப்படின்னு பார்த்தா திடீர்னு யாரும் இந்த குழந்தை பிரசாதம் வச்சுக்கோ அப்படின்னு. உடனே அது நான் வருத்தம் பண்ண, உனக்கு வருத்தம் இல்லை, என்னை சமாதானம் பண்ணுறியா நீ பிரசாதம் கொடுத்து, ஓகே ஓகே. அது மாதிரி விட்டலங்கிட்ட பேசிட்டே இருப்பாளாம். திடீர்னு ஐயோ எனக்கு டைம் ஆகிடுச்சு, மணி 5 ஆகிடுச்சு, குருநாதர் வர டைம் ஆச்சு, நான் போய் நைட்டுக்கு தேவையான ரொட்டி எல்லாம் பண்ணணுமே அப்படின்னு ஓடி வருவாளாம். பாண்டுறங்க பின்னாலே துரத்துவானா. 2 பேரும் அப்படி பேசிப்பாளாம். நாமதேவர் அதை விட அழகாக பேசுவார். 5 வயசுலேயே விட்டலன்கிட்ட பேசினவர். ஓடின பின்னாலே ஜனா இருடி கொஞ்சம், ஐயோ எனக்கு டைம் ஆகிட்டு, குருநாதர் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓடுவாளாம். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஜனாபாய்க்கும் நம்ம விட்டலனுக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆற்றுக்கு போகிற பேய் மழை, இதே தான் மழை பெய்யுறது. ஜனா மட்டும் முழிச்சுன்ட்டா, எல்லாரும் தூங்குறா. ஐயோ இப்போ இந்த மழை வந்துட்டுனா குருநாதரோட தூக்கம் கெட்டு போயிடுமே அப்படின்னு அவள் பயப்படுறான். பயப்படும் போது விட்டலா உனக்கு என்ன அங்கே வேலை, ஒழுங்கு மரியாதையை வாங்க, இந்த மாதிரி மழை மேலே பெய்யுது, எங்கள் குருநாதர் தூக்கம்லாம் கெடுறது, எல்லா தூக்கம் கெடுறதுக்கு முன்னால் தயவு செஞ்சு வந்துருங்க அப்படின்னு. அடுத்த நிமிஷம் ஆஜர் விட்டலன் வரான். என்ன பண்ணுறான் அவன், என்ன பண்ணான் அவன், ஏறி கூரை பண்ணுவானா சக்கரத்தை. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, பிரதிபடஸ்தே விபீஷணா. விட்ட சக்கரத்தை நீட்டாக போய் அது கரெக்டாக உட்காந்துன்றது. அதுவும் எப்படி அந்த வெளிச்சம் வெளியில் யாருக்கும் மூஞ்சில் சில பேர் பார்த்து பொட்டு பொட்டுன்னு நன்னா தூங்கும்போது அந்த ரூம் லைட்டெல்லாம் ஆன் பண்ணுவா பாருங்க. ஆத்திரமாக வரும் நமக்கு, அப்படியே லைட்டு கண்ணு வெளிச்சம் அப்படியே கண்ணை பூசும். அதெல்லாம் பண்ணாமல் யாருக்கும் டிஸ்டர்பே இல்லாமல் அந்த சக்கரத்தை ஏவி விட்டாரோ அது நின்றுதான். நின்னே ஜனாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டு. அதுக்குள்ளே நாமதேவர் பார்க்குற, என்னடா இது மேலே பார்க்கல, இங்கே பார்க்குற விட்டலனோட அந்த வஸ்திரம், பட்டு வஸ்திரம் ஆடுறது. ஓ விட்டலா வாடா வாடா உள்ள வாடா, ஏன்டா மழையில் நனையிற உள்ள. இதெல்லாம் நீங்கள் பார்த்தா நம்மளுக்கு பைத்தியக்காரத்தனம் மாதிரி தெரியும். இது பைத்தியக்காரத்தனமே கிடையாது. பகவானுக்கும் பக்தாளுக்கும் உள்ள ஒரு அந்யோன்யம். நீங்கள்லாம் பேசியிருக்கலோ இல்லையோ தெரியாது. நான் 1 மணிக்கெல்லாம் ஏந்து கூட எங்கள் ஆற்று உள்ளே போய் பெருமாள் விளக்கை ஏற்றிட்டு நான் உட்காந்து பேசின்னு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு வாத்சல்யம். கூப்பிடு, வாடா வாடா உள்ள வாடா உள்ள வாடா, மழை இப்படி பெய்யுறது, இப்போ போய் நீ என்ன பண்ண போகிற இந்த மழையில், உட்கார் அப்படின்னு. வேறு உடுத்திக்கிறதுக்கு துண்டு எடுத்துன்னு வா, ஜனா போய் துண்டு எடுத்துன்னு வா அப்படின்னு. துண்டு அந்த நேரத்துக்கு போய் எங்கே போய் தேடுறது, லைட்டாக ஒன்றா டக்குன்னு ஜனா என்ன பண்ணாலும் தன்னுடைய டவல் எடுத்துட்டு வர, நன்னா தலையை தொடச்சிக்கிற சுவாமி. 1 நிமிஷம் இதை கற்பனை பண்ணிப்பார். எவ்வளோ பெரிய, அதாவது என்ன தவம் செய்தனே யசோதாங்கிற மாதிரி என்ன புண்ணியம் பண்ண. அவ தொடச்சுண்டு துண்டு அதை பாண்டுரங்கன் எடுத்து தன் தலையை தொடச்சிக்கிறான், உடம்ப தொடச்சிக்கிறான், எல்லாத்தையும் தொடச்சிக்கிறான். பார்த்தா அவர் சொல்கிற, நம்ம தலையெல்லாம் துடைக்கிறதுக்கு துண்டு கொடுத்த, இதோ என் ட்ரெஸ்ஸு இவ்வளோ ஈரமாயிட்டே அப்படின்னு. உடனே ஜனா என்ன பண்ண, கோடியிலேருந்து தன்னோட ஒரு பாவாடையோ ஏதோ ஒன்று அதை எடுத்து வஸ்திரத்தை எடுத்து இதை கட்டிக்கோணும். அதை கட்டிண்டாச்சு. இதை தூக்கி அவன் மூஞ்சிலே போட்டுட்டான். போட்டவுடனே சரி ஜனா ஏதாவது டிஃபன் இருக்கா, ஏதாவது இருக்கா, அவன் பாரு பசியோடு இருப்பான், உட்காருடா பண்ணுறக்கா உட்காரு அப்படின்னு. சரின்னு போய் அவற்றை கடன்னு ஏதோ இருந்ததை வச்சு எடுத்துன்னு வந்துட்டான். பண்ணால் எல்லாரும் எந்துன்றதுக்கு, குழந்தைங்க ஒன்று இருந்தால் எல்லாம் எந்துன்றதுக்கும், எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் பார்த்தா பாண்டுரங்கன் முகத்தில் சிரிப்பே இல்லையா. இப்போ நீங்கள்லாம் எவ்வளோ சீரியஸாக கேட்குறீங்க பாருங்க, அது மாதிரி சிரிப்பே இல்லை. அப்படியே பார்த்தேன் மெய் வந்து, என்னடா இப்படி, ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விதுரர் அரண்மனைக்கு கிருஷ்ணன் வந்தபோது துரியோதன அஸ்தினாபுரம் தூதுவனாக வரும்போது எங்கேயும் சாப்பிடல. விதுரரோட அரண்மனைக்கு போனால் விதுரருடைய ஒய்ஃபு தான் ஃபஸ்ட்டு இருக்கா. எல்லாரும் கதையை வேறு மாதிரி சொல்லுவாள், இதுதான் நிஜம். விதுரரோட ஒய்ஃபு தான் முதல்ல பார்க்குறா. பார்த்தபோது வாக்கண்ணா அப்படி சந்தோஷப்பட்டு வந்த வேகத்துக்கு உள்ளே இருக்கிறது போய் பழத்தை எடுத்துன்னு வந்து பழத்தை அவனுக்கு கொடுத்தாம தோழின்னு நினச்சிட்டு அதை போட்டுட்டு தோழியை மட்டுமே கொடுக்குறா. அதையே சாப்பிட்டுன்னு இருக்கார் கிருஷ்ணன். விதுரர் உள்ள என்ட்ரி யார் பார்த்தா மலை போல் பழம் கிடக்கு.
என்னடி பழத்தை இங்கே இருக்குது, வேறு எது ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று எங்கேங்கிற மாதிரி, என்னடி பழம் இங்கே இருக்குது, தோழி எங்கே? ஐயோ அப்போ தான் சுதாரிக்கிறேன். ஐயோ இதாக கொடுத்தனே அப்படின்னு கடை போய் சமைச்சு போடுறா. சாப்பிடும்பொழுது கண்ணன் முகத்தில் சந்தோஷமே இல்லையா. உடனே கேட்குறேன், என்னது சந்தோஷமே இல்லை? விதுரர் கேட்குறேன், என்னப்பா ஏதாவது நாங்கள் குறை பண்ணிட்டோமா? இல்லை, உன் மனைவி அன்போடு கொடுத்தா பாரு அந்த தோழி, பழத்தோழி, அதில் கிடைச்ச ஒரு சந்தோஷம், அதில் கிடைச்ச ஒரு திருப்தி, அதில் கிடைச்ச ஒரு பக்தி இதில் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னாரு. அந்த மாதிரி அப்படியே அழுதாராம் வித்துறாரு. அது மாதிரி இங்கே இந்த ரொட்டி போடும்போது சுவாமி முகத்தில் சிரிப்பு இல்லை. ஏட்டா அப்படின்னு கேட்டார் பாண்டுரங்கன். இல்லை, எல்லாரும் அவர் கண்டுபிடிச்சிட்டார், குருநாதர் இல்லையா. ஜனாவுக்கு ரொட்டி இல்லை, இது குழந்தை பாவம் எல்லாருக்கும் போட்டுட்டு அதுக்கு ஒன்றும் இல்லை பாவம். உடனே கண்ணன் என்ன பண்ணுறான், தான் ஒரு 4 வா சாப்பிட்ருக்கான், அந்த மீதியை எடுத்து ஜனாவுக்கு கொடுக்கும். தன்னுடைய எச்சல்ல லோகமே காத்துன்ருக்கு, பகவானோட உச்சிஷ்டம் சாப்பிட்றதுக்கு லோகமே காத்துன்ருக்கு, அவன் எடுத்து கொடுக்குறான் ஜனாபாக்கு. அப்பேற்பட்ட பக்தி ஜனாவுக்கு. அந்த மாதிரி ஒரு பக்தி, அந்த மாதிரி ஒரு வாத்சல்யம் குழந்தைக்கு பகவான் மேலே அத்தனோட குழந்தைக்கு அவ்வளோ பக்குவம் வருமா? நம்ம குழந்தைகளுக்கும் இருக்குது, நம்ம வளர்த்தணும். இருக்குது குழந்தைகள் இல்லைன்னா இவ்வளோ நேரம் உட்காருமா? இருக்குது குழந்தைகள்கிட்ட அந்த பக்தி இருக்குது. ஆனால் அதுக்கு மண்டையில் மேக்ஸும் சயின்ஸும் தான் வசத்தின்னு புகுத்தின்னு இருக்கும், பக்தி இருக்குது. அதனால் அந்த ரொட்டியை ஊட்டுறார், எடுத்து சாப்பிட்டாச்சு. சரி நாமதேவர் அன்பு பாருங்க. ரங்கா இப்பெல்லாம் எப்பவும் போக வேண்டாம், காலையில் மார்னிங் பூஜைக்கு நீ போனால் போதும், ஒரே மழையாக இருக்குது, ரோடெல்லாம் நாய் தொந்தரவு, நீ பயப்படுவ, நீ அதனால் எல்லோரும் மூளை படுத்துக்கோ. இத்தினோண்டு ரூம்பு, அவர் நாமதேவர் ஒய்ஃபு, நாமதேவருடைய அம்மா, நாமதேவர் குழந்தைங்க, நாமதேவர் இவர் பாண்டுரங்கம் படுத்தாச்சு. படுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஜனா மட்டும் ஒரு வாரத்தில் உட்காந்துருக்கான். வடவா பெரிய இவனாட்டம் ட்ரெஸ்ஸு, என்னோடய பாவாடையை கட்டின்னு இருக்கான், ஏன் துண்டை தொடச்சின்னு இருக்கான். நான் பண்ணி கொடுத்த ரொட்டியை சாப்பிட்டான். இத்தனையும் பண்ணிட்டு என்ன நீ படுத்துக்கிறியா, நீ என் கூட கொஞ்சம் நேரம் பேசலாம்ல. நாமதேவருடைய பேசிட்டான், போய் படுத்துட்டான் இவன் பாட்டுக்கு. இவன் இவ்வளவு இவன் கூட பேசவே கூடாதுன்ற பார்த்தா தோலை யாரோ தொடுறான். பார்த்தா பாண்டவன், ஏண்டி கோவிச்சுக்கிறேன்? இல்லை, நீ இனிமேல் என் கூட பேசவே. சரி, உன் கூட தானே பேசின்னு இருக்கேன், வா உட்கார் பேசலாம் அப்படின்னு. ரங்கா, நான் கொஞ்ச நேரம் உன் தோளில் பார்த்து தாச்சு கட்டுமா? சரி படுத்துக்கோ. பாண்டுரங்கன் அழக ஆயர்பாடி மாளிகையில் அப்படின்னு பாடி லோகம் தூங்க வைக்கிறது அவன் தூங்க வச்சானாம். ஜனா சரித்திரம் அப்பேற்பட்ட பிரசித்தியான சரித்திரம். கேட்குறவாளுக்கு புண்ணியம், சொல்கிறவாளுக்கு கோடான கொடி புண்ணியம். அப்படியே தோளில் சாச்சி தட்டி தூங்க வச்சுட்டான் சுவாமி. ஏர்லி மார்னிங் 3 மணி ஆகிடுது, குழந்தை பாவம் அப்பயே எழுந்திருக்கணும். அங்கே இந்த அரவக்கல் இப்போல்லாம் பார்த்துருக்க கூட மாட்டீங்க நீங்கள். அந்த கல் இன்றைக்கும் பண்டரிபுரத்திலே இருக்குது. பண்டரிபுரத்திலே அந்த கல், அந்த ராயி கல், அந்த அரவக்கல் இன்றைக்கும் இருக்குது. அந்த கல் எந்திரம்னு சொல்லுவாள். நம்ம கூட அந்த காலத்தில் நான்லாம் அரைச்சிருக்கேன், நிறைய அரைச்சிருக்கேன். எங்கள் பாட்டி அதை தரேன் இதை தரேன்னு ஒன்றுமே தரமாட்டா, கடைசி வரைக்கும் நிறைய அரைச்சி வாங்கிட்டு பொறி வாங்கி தரேன், வா அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், ஆனால் ஒன்றுமே வாங்கி தரமாட்டேன். அந்த மாதிரி அந்த அரவைக்கல் அதில் வச்சுட்டு எல்லாம் சுவாமி இவை எந்திருக்கிறதுக்குள்ளே கோதுமையை எடுத்து புடச்சி வச்சுட்டார், ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டார், அரைச்சி அந்த மாவை தூக்கி உள்ளே போடுறதுக்கு. அந்த கல் நீங்கள் நினைக்கிற போல் அப்படியே அரைக்க முடியாது, கீழே ஒரு பேப்பர் மாதிரி போடணும், நல்ல வெயிட்டான பேப்பர்லாம் போடணும், இல்லைன்னா அது நகுந்து வேற போகும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது, உங்களுக்கெல்லாம். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஜானா ஏந்திரு, டைம் ஆகிடுத்து பாரு, ஏந்து உட்காரு. ஒரு அவங்க பாட 2 பேரும் சேர்ந்து சீக்கிரம் அரைச்சிடலான்னு. சுவாமி எப்படி இருந்தாரா, இந்த காலை இப்படி நீட்டின்ட்டார, நீட்டின்ட்டு அவள் கொஞ்சம் போட அவள் அபங்கம் பாட 2 பேரும் சேர்ந்து அந்த கோதுமை மாவை மொத்தம் அரைக்கிறா. அரைச்சி முடித்த உடனே இவ சொல்கிறா, டேய் பாண்டுரங்க அவனுக்கு டைம் ஆகிடுத்துடா, போ டைம் ஆகிடுத்து பாரு, ஏர்லி மார்னிங் பூஜை விஸ்வரூப தரிசனம் தரணுமே, ஓடுறான்னு சொல்கிறா. ஓடும்போது இந்த கண்ணன் என்ன பண்ணிட்டான்,
ஒரு ஆரத்தை அங்கே விட்டு, ஆரம்னா தங்க வைர நெக்லஸ் ஜெகஜோதியாக இருக்கு, அதை விட்டுட்டு போயிட்டான், ஓடிட்டான். ஓடினவன் இந்த துண்டோடையும் போயிட்டான், இந்த இவளோட ஜனாவோட ஒரு பாவாடையும் போட்டுன்னு போயிட்டான். அங்கே போனோன்னே காலையில் கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்னு திறக்கிறா. பார்த்தா பெருமாளுக்கு முதல் நாள் சாத்தின ஒன்றையும் காணும். ஏதோ ஒரு பாவாடையை கட்டிட்டு இருக்கிறது இந்த குழந்தை. ஏயோ இவாளுக்கு அங்கே இருக்கிற சில விஷமிகள்லாம் இருக்கும், ஐயோ இது ஜனாவோட புடவையாச்சு பாவாடையாச்சே, அப்படியா, அப்போ ஆரத்தையும் காணும், இது காணும் அதை காணும், ஓடு எல்லாம் போயிட்டா. இதெல்லாம் நடந்தது, சத்தியமே சத்தியம். போனால் அங்கே போனால் கேட்குறான், என்ன நீ நைட்டு பாண்டுறங்க வந்தானா? ஆமாம் வந்தான். இங்கே தான் யாராவது நம்புவாளா? அவளுக்கு வசதி, பகவானை நேரில் கண்டவா எத்தனையோ, நமக்கு தெரியாது, நம்ம சொன்னால் நம்பவும் மாட்டோம் இல்லையா? அதானே உண்மை. இப்போவே கூட எல்லார் மனசுலேயும் நிறைய பேர் அப்படி ஓணும், நடந்திருக்குமா செஞ்சு அப்படி நினைக்கவே கூடாது. நடந்திருக்கும், செஞ்சிருப்பான், பண்ணியிருப்பான். கண்ணன் ரங்கனுக்கு பகவானுக்கு அந்த திறமை இருக்குது, அந்த தகுதி இருக்குது, நமக்கு இல்லை. அவனை நம்ம கூட வச்சுட்டு நம்ம வீட்டில் இது பண்ணுறதுக்கு நமக்கு அந்த யோகிதை இல்லை. அப்படி நம்பணும். அதை எல்லார்கிட்டையும் சொல்கிற நாமதேவர் சொல்கிறார், ஆமாம் இங்கே தான் வந்தா, இங்கே தான் இருந்தான், காணுமே நெக்லஸ் காணும். பார்த்தா ஜானாபாய் கிட்ட இருக்குது, அவளோட பழைய துணிக்குள்ளே. எவ்வளவோ சொல்கிறார் நாமதேவர். ஐயோ அந்த குழந்தை எடுத்திருக்காது, அதுக்கு அந்த புத்தி இல்லை, நான் வளர்த்த குழந்தை, அது பண்ணாது. அவர் அந்த ஊருக்காரர், அதனால் அவளை விட்டுட்டார். இந்த பொண்ணு யார் அது? நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், சொன்னேன் யார் அது? நான் அம்மாவா? நான் என்ன பண்ணேன்னா, இது முன்னால் இந்த ராகிக்கல் அரைக்கும் போது அவன் அம்மா என்ன பண்ணுறா, யார் நாமதேவர் அம்மா, இவ ஏதோ ஒரு ஆண் பிள்ளையோடு உட்காந்து பேசின்னு இருக்காளே, அந்த இருட்டில் தெரியல, முதுகில் ஒன்று வைக்கிறா, ஒரு கொம்பு எடுத்து பார்த்தா அத்தனை பேர் முதுகுலையும் அந்த அடி படுறது. எல்லாரும் எப்படி பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டதுண்மைன்ற மாதிரி எல்லாரும் முதுகுலையும். ஜனாவுக்கும் பாண்டரங்கன் நாமதேவருக்கு தான் இல்லை. இது மாதிரி இருக்கும்போது இவாளை குற்றவாளின்னு சொல்லியாச்சு. குற்றவாளின்னா அதுக்குண்டான பனிஷ்மெண்ட். இந்த குழந்தைய ஒரு பெரிய இரும்பு தூணில் கட்டிட்டான், அப்படியே கொண்டு போய் தூக்கி போட வேண்டியதான். முடிவாயிடுத்து. நாமதேவர் பேச்சு எடுபடவே இல்லை. அங்கே அதை கூட்டின்னு போனோம்னு குழந்தை அருமையாக கண்ணன் மேலே ஒரு அழகான பாட்டு பாடுறது. கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தனா, கிருஷ்ண கிருஷ்ணா. நீங்க சத்தமா பாடினீங்கன்னா விட்டுடுவேன், இல்லைன்னா அடுத்தது இன்னொரு 10 சரித்திரம் வச்சிருக்கேன், சொல்லிகிட்டே இருப்பேன். சீக்கிரம் நல்லா சத்தமாக பாடினீங்கன்னா இதோட முடிஞ்சு போச்சு, இன்னும் 5 நிமிஷம் அவ்வளோதான். இல்லைன்னா நிச்சயமாக அடுத்தது ஆரம்பிச்சுடுவேன். கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே, அச்சுதானந்த கோவிந்த மாதவா, சச்சிதானந்த நாராயண ஹரே. கையில் கோலொன்று கொண்டு தேரோட்டினார், கையில் கோலொன்று கொண்டு தேரோட்டினார், கண்ணன் குழலொன்று கொண்டு இசை மீட்டினான், தைத்தாவென்று தை தைத்தாவென்று தைத்தாவென்று பாம்பின் மேல் ஆடினான், தன்னுள்ளா என்று அகிலமும் காட்டினார்,
அந்த கோவிந்தனை பாடு நெஞ்சமே, அந்த கோவிந்தனை தேடு நெஞ்சமே, அந்த கோவிந்தனை நாடு நெஞ்சமே, அந்த கோவிந்தனை நாடு நெஞ்சமே, ஒரு குறைவில்லை கண்ணன் பதம் தஞ்சமே, ஒரு குறைவில்லை கண்ணன் பதம் தஞ்சமே, कृष्ण कृष्ण मुकुंद जनार्दन, कृष्ण गोविंद नारायण हरे, कृष्ण कृष्ण मुकुंद जनार्दन, कृष्ण गोविंद नारायण हरे, कृष्ण गोविंद नारायण हरे, कृष्ण गोविंद नारायण हरे. இப்படி பாடுறா. பாடின உடனே அந்த இரும்பால ஆன அந்த தூண் அப்படியே உருகி அந்த சந்திரபாகா தீர்த்தத்தோட தீர்த்தமாக போயிடுத்து. எல்லாம் தான் சொன்னேன், ஒருத்தர் தூஷணம் பண்ணுவோம், அவள் மேலே குற்றம் இல்லைன்னு உடனே ஜனாபாய் வாழ்க, அவ்வளோதான், நாமதேவர் வாழ்க, ஜனாபாய் வாழ்கன்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடுறா. ஜனாபாய்க்கு பாண்டுறங்க மேலே கோவம். அவள் என்ன பழி சொன்னது எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனால் என் குரு நாமதேவரை அவள் திட்டுறா, நீ பாட்டுக்கு கல் ஜடம் மாதிரி நிற்கிறே, நீ எல்லாம் ஒரு தெய்வமா, எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு ஒரு அபங்கம் பார்க்குறா. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. எல்லாரும் வந்து பகவானுடைய விஷயங்களில் ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு வாக்கரி போவாள். வாக்கரி அதாவது அவளோட அந்த பக்தி தலையில் இது துளசி செடியெல்லாம் வச்சுப்பான், அபங்கம் பாடிகிட்டே போவாள். நாமதேவரது ஜனாபாயுது. ஒரு தடவை சுவாமி பாண்டுரங்க ஞானதேவர், இது ஒரு சின்ன விஷயந்தான், ஞானதேவர் வந்து உள்ளே போகிறார். அவர் ஒரு சத்து. அப்படி உள்ளே போகும்போது சுவாமி எழுதிகிட்டே இருந்தவர் டப்புன்னு அதெல்லாம் இப்படி வச்சுட்டு பேசாமல் திரும்பி ஒன்றும் தெரியாத மாதிரி நின்றுன்ட்டு. இவருக்கு ஒன்றும் புரியல. இவெல்லாம் பேசக்கூடியவா பகவான்கிட்ட. பாண்டுரங்கா நீ என்னமோ மறைக்கிற, எனக்கு தெரிகிறது, நீ என்னமோ நான் வரும்போது எழுதிட்டு இருந்தா இப்போ ஒழுங்காக காமி அப்படிங்கிற. சரின்னு காமிக்கிறார். அதில் ஒரு அபங்கங்கள், நிறைய அபங்கம். அது கீழே ஜனாபாயின்னு இருக்கு. இவருக்கு ஒன்றும் புரியல, இதெல்லாம் ஜனாபாய் அபங்கமா, என்ன நீ எழுதின்னு இருக்காய் அப்படின்னு. அப்போ பாண்டுரங்கன் சொல்கிற, ஞானதேவா உனக்கு நாம் தேவர் துக்காரா, இவாளுக்கெல்லாம் எழுதுறதுக்கு ஒரு ஆள் இருக்கா, அசிஸ்டண்ட். இவா சொல்ல சொல்ல ஹே தயால் வராமல் பாடுறான்னா ஒருத்தர் எழுதுவா. ஏன்னா அவளுக்கு டைமும் இருக்கும், அசிஸ்டண்ட்டாக ஒரு ஆளும் இருக்கும். ஆனால் ஜனாபாய் பாவம் குழந்தை, அதுக்கு எழுதுறதுக்கு கூட போகுது எங்கே இருக்குது. அது பாவம் எப்போ பாடும், உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி அப்படியா பாடும். துணி உணர்த்திகிட்டே பாடும், மாவரைச்சிட்டு பாடும், துவைக்கும் போது பாடும், ரொட்டி தட்டும் போது பாடும். அதோட அபங்கம் அவ்வளோதான். அது மாதிரி பண்ணும். அதுக்கு யார் உட்காந்து எழுத போகிறா? அதனால் நான் உட்காந்து எழுதின்னு இருக்கேன். பாண்டுரங்கன் உட்காந்து எழுதுறது ஜனாபாய் அபங்கம். எல்லா அபங்கமும் நமக்கு இது பண்ணுறதுன்னா அதெல்லாம் வந்து அவாவா எழுதினது, அசிஸ்டண்ட் எழுதினது அது மாதிரி. ஆனால் ஜனாபாய் அபங்கம் மட்டும் விட்டலன் எழுதினது. அத்தனை அபங்கமும் பகவான் எழுதின அபங்கங்கள் அத்தனை. அப்போ எவ்வளோ வசதி பாருங்க. இது மாதிரி ஜனாபாயுடைய பக்தி எல்லாம் ஆகிறது. நாமதேவரை வைகுண்டத்துக்கு கூப்பிடுற சுவாமி, இல்லை நான் போக மாட்டேன், முடிஞ்சு போயிடுத்து, இன்னொரு 5 நிமிஷம். செடியாய வழ்வினை தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா,
நின் கோவில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார் பாடுறார், எனக்கு எந்த பதவியும் வேணாம், மோட்சமும் வேண்டாம், வைகுண்டம் எதுவும் வேண்டாம், அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எல்லாம் நடக்கிறா பாரு, அந்த படியாக நான் வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிற. வேங்கடமுடையான் கோவில்னு இல்லை, எந்த கோவிலில் பெருமாள் சன்னதிக்கும் நமக்கும் இடையில ஒரு படி இருக்கோ அது குலசேகர ஆழ்வார் படி. அது மாதிரி நாமதேவர் கேட்குறார், எனக்கு வேண்டாம், எங்கே உன்னோட திருவடி வேணும் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே நாளைக்கு நீ கோவிலுக்கு வா. போயிட்டா மறுநாள். நாமதேவர் அவ மனைவி பொண்ணு அம்மா குழந்தைகள் கூட ஜனாபா எல்லாம் போகிறா. அவள் போய் நின்ன உடனே அந்த படி இருக்கிற இடம் பட்டால்னு ஒரு வெடி சத்தம் மாதிரி வருது. உள்ள பாதாளம் ஆயிடுத்து. இவ அத்தனை பேரும் அதில் குதிச்சுடுறாங்க. குதிச்ச உடனே மூடிடுறது. மூடின உடனே படிகள் ஆயிடுறது. 13 படி ஆயிடுறது. அந்த 13 படிகளும் இன்னைக்கும் இப்போ போனீங்கனாலும் நாமதேவ துவாரகா, துவாரகான்னா வழி, இன்றைக்கும் அங்கே பார்க்கலாம். அந்த நாமதேவ நாம துவாரகான் பேர். எப்படி குலசேகர ஆழ்வார் படியாக கண்டு அவர் ஒருத்தர் தான் போனார். இவர் தன்னோட சிஷ்யையும் சேர்த்து, நல்ல குருநாதர் இல்லையா, சிஷ்யையும் சேர்த்து போனார். பூவோட சேர்ந்து நாரும் மலரும்னு நாமதேவங்கிற வசதியான குரு கிடைச்சதுனால ஜனாபாய்ங்கிற அந்த குழந்தைக்கும் அந்த சிறப்பு கிடைச்சிது. அப்பேற்பட்ட அந்த ஒரு பெரிய விஷயங்கள் இப்போ இத்தனை நேரம் நாமதேவர் துக்காராம், துளசிதாசர், ஏகநாதர், புண்டரீகன் எல்லாரோட சரித்திரத்தையும் நம்ம நல்லா அனுபவித்தோம். அடியனுக்கு தெரிந்த வரைக்கும் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு எப்படி, அதாவது இங்கே வர வரைக்கும் எப்படி ஆரம்பிப்பேன் எப்படி முடிப்பேன் தெரியாது. ஆனால் உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் அடியனுக்கு வேணும். உங்கள் எல்லார் ஆசீர்வாதத்திலையும் இன்றைய நாள் ஒரு அருமையான நாள். என் ரங்கனோட சரித்திரத்தை கேட்கவும் உங்களுக்கு பாக்கியம், சொல்கிறதுக்கு அடியனுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். இதோட இந்த உபன்யாசத்தை பகவான் இதை முடிச்சுட்டு ஒரு சின்ன நாமாவளி மட்டும் சொல்லிட்டு ஒரே ஒரு கோலாட்டம், ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டோம், ஒரு 5 நிமிஷம். ஏன்னா பகவானுக்கு பிடிச்சதே அந்த கோலாட்டம். அதுக்கு தான் தூக்கிட்டு வந்திருக்கேன். நாங்கள் பாடுவோம், நீங்கள் கைட் பண்ணுவோம், நானும் வருவேன். 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே கிடையாது. அதை முடிச்சிடலாம். உங்களுக்கு எப்பவும் தெரிஞ்ச பாட்டு தான். அதாவது ஒரு கோபிகை ஒத்தி தயிர் எடுத்துகிட்டு போகிறா, அதை உடச்சிட்டான் கண்ணை. அப்போ அவள் என்ன சொல்கிறா, ஆற்றுக்கு போய் நான் எல்லாருக்கும் பதில் சொல்லணும் இல்லையா, ஆற்றுல போய் நான் பதில் சொல்லணும், மாமியாருக்கு பதில் சொல்லணும், ஆற்றுக்காருக்கு பதில் சொல்லணும். இப்போ இல்லை, நான் சொல்கிறது எல்லாம் இதெல்லாம் முன்னால். இப்போ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். அதை போய் உடச்சிட்டேன், அதனால் நான் போய் சொல்லணுமேன்னு சொல்கிறா. அந்த மாதிரி ஒரு ஹாஸ்யமான ஒரு பாட்டு. கடைசியாக என்ன சொல்கிறா, கிருஷ்ணா குடம் போனால் போட்டுண்டா, உன் கருணை கிடைச்சா போதும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு பாட்டுக்கு தான் எல்லாரும் யார் யார் ஆசைப்படுறீங்களோ அதை பாருங்க. கோலாட்டம் ஒரு ஸ்டாண்ட்ஸுக்கும் 5 பேர், ஒரு 10 பேர், இவ்வளோ பெரிய இது மாதிரி ஒரு இடத்த பார்த்தாலே ஆடணும் போல் இருக்கணும். இவ்வளோ பெரிய ஒரு இடம் பார்த்துட்டா இங்கே ஒரு பஜனை வச்சிடணும், இங்கே ஆடணுன்ற ஒரு பெரிய எண்ணம் வரணும். இப்போ ஒரே ஒரு சின்ன பஜனை மட்டும் எல்லாரும் பாடணும் கேட்டுக்கிட்டு இதை நிறைவு செய்கிறேன். தாண்டி விடலாம் கடலை தாண்டி விடலாம், சத்தமா பாடலாம். சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம். முடிக்க போறோம்னு எவ்வளவு அழகா பாடுறீங்க பாருங்க. தாண்டி விடலாம் கடலை தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடலை தாண்ட வேண்டினால் ஆசை எனும் பார கப்பலில் ஏறக்கூடாது,
பேராசை என்னும் பார கப்பலில் ஏறக்கூடாது. ராமன் நல்ல ஓடக்காரன் ஓடி பிடியுங்கள். என் ராமன் நல்ல ஓடக்காரன் ஓடி பிடியுங்கள். கண்ண நல்ல கப்பல்காரன் கண்டுபிடியுங்கள். பாண்டுரங்கன் படகுக்காரன் பார்த்து பிடியுங்கள். அவன் பேரை சொன்னால் பாண்டுரங்கன் பேரை சொன்னால் அவன் பேரை சொன்னால் போதும், காசு கேட்கவே மாட்டார். ரமா ரமா என்று சொல்லி தாண்டி விடலாம். கண்ணா கண்ணா என்று கதறி தாண்டி விடலாம். ரங்கா ரங்கா என்று சொல்லி தாண்டி விடலாம். விட்டல விட்டல என்று சொல்லி தாண்டி விடலாம். விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல. 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 விட்டலா 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 விட்டலா. நித்த ஸ்தித்ய ஸ்திதம் மே பவன புரபதே கிருஷ்ண காருண்ய சிந்தோ கிருத்வா நிசேஷதாபாத் பிரதிசது பரமானந்த சந்தோக லக்ஷ்மி நித்யம் சித்த ஸ்திதம் மே பவன புரபதே கிருஷ்ண காருண்ய சிந்தோ கிருத்வா நிசேஷதாபாத் பிரதிசது பரமானந்த சந்தோக லக்ஷ்மி நித்யம் சித்த ஸ்திதம் மே பவன புரபதே கிருஷ்ண காருண்ய சிந்தோ கிருத்வா நிசேஷதாபாத் பிரதிசது பரமானந்த சந்தோக லக்ஷ்மி நாராயணீயம் ஸ்ருதிசு ஜனுஷா स्तुत्यदा वर्णनेन स्फीरं लीलावतारै इदमिद गुरुदा आयुरारोग्य सौख्यं स्फीरं लीलावतारै इदमिद
गुरुदा आयुरारोग्य सौख्यं स्मितं नीलावरायैः इदमिग गुरुदा आयुरारोग्य सौख्यं सर्वत्र गोविंद नाम संकीर्तनं पंढरीनाथ महाराज के पंढरी क्षेत्र के பாண்டுரங்கனுக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை இந்த இடம் ஒரு அருமையான இந்த நாள் மறக்கவே முடியாது. என்னால இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க அண்ணாவுக்கு மற்ற எல்லாருக்கும் இத்தனை நேரம் பொறுமையா கேட்டு என்னை உற்சாகம் பண்ணி சந்தோஷப்படுத்தின எல்லாருக்கும் அடியேன்னு சிறந்தாழ்ந்த நமஸ்காரம். என் குழு சார்பில் இது அண்ணா சொல்லும் போது என்னால் முடியுமான்னு தெரியல, ஒரு 5-6 தடவை சொன்னேன். அவர் முடியும் ஆண்கள் நடத்தி உண்மையாகவே அந்த அக்கியானம் ஏன் வந்ததுன்னு தெரியல, அவன் நடத்திக்கிறான். இது என்ன குறை நிறைய எது இருந்தாலும் எல்லாமே அவன் திருவடிக்கு. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. அண்ணா இந்த ஓஹோ தை குடமே போனதே இதனை கண்டால் அடித்து நொறுக்குவார். என் நாட்டுக்காரர் இதனை கண்டால் அடித்து நொறுக்குவார். அடித்து நொறுக்குவார் கிருஷ்ணா அசலே என்பார்.
பக்தி கொடுத்திடே பக்தி கொடுத்திடே அதை இசை கொடுத்திடே ஓஹோ கைகுடம் தவிர கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து நான்ஸ்டாப்பா சொல்றது வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. எல்லாரையும் இன்வால்வ் பண்ண வச்சு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கேதரிங்கை வந்து மோர் தென் எக்ஸ்பெக்டட். நம்ம பார்க்கறது இருக்காவே தலைகால வச்சு ஆடலாம். அந்த தலைகால வச்சு ஆடுறது அவங்க தான். கீழே நம்ம தாத்தா இருக்காரு, அதெல்லாம் நம்ம சொல்றதை கேட்பாரு. இதெல்லாம் விட எல்லா ப்ரோக்ராமும் நல்லா பண்ணீங்க. கடைசியில பயன்படுத்திட்டீங்க எல்லாரையும். காலையிலேருந்து பாண்டரங்க ஸ்மரணையோடு இருந்தாங்க. மாமனார் மாமியார் நாத்தனாரும் எல்லாரும் பயன்படுத்தி எல்லாத்தை விட ஒரு 2 பேரும் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு கூட்டணி போட்டாங்க 2 பேரும். அந்த கூட்டணி தான் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு சக்சஸ் தேடி கொடுத்தது. யார் அந்த கூட்டணின்னா சூரிய பகவானும் வர்ண பகவானும். கிளைமேட் அற்புதமா கை கொடுத்தது இன்னைக்கு. அதனால வந்து ரொம்ப எல்லாம் லகுவா உட்கார்ந்து யாருக்கு எந்த சிரமமும் இல்லை. அதனால பகவான் எப்படி நடத்திக்கணுமோ அப்படி கரெக்டா நடத்திப்போம். ரொம்ப திருப்தியா இருந்தது. எங்களால முடிஞ்சது நாம வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு எங்களால முடிஞ்சது. ஏன்னா சிவாந்திகள் எங்களுக்கு முக்கியம், பக்தாலே எங்களுக்கு முக்கியம். ஆண்டவர்களுக்கு வந்து பக்தா எப்படி முக்கியமோ ராயத்தும் அப்படிதான். அதனால இது காலையில கொஞ்சம் கிளவுட் ஒரு மாதிரியா இருந்ததா, ஒரு சோதனை எப்படி இருக்குமோன்னு ஒரு பயணம். அதுவே சாதனையா போயிடுச்சு. சோதனை வரும், அது சாதனையா மாறிடும். இதுதான் அனுபவம். இந்த அனுபவம் எல்லாருக்கும் நிலைக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த டீமுக்கு டீமுக்கே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இதே போல 5ஆம் தேதி ஜனவரி 5ஆம் தேதி மகான்களை பற்றி லட்சுமிபதி ராஜான்னு சொல்ல போறாரு. இதே மாதிரி டெய்லாம் ப்ரோக்ராம் அன்னைக்கும் இந்த கூட்டணி நமக்கு கை கொடுக்கும் நம்புறோம். டீம்ல சின்னா சசிலாம் ஒரு 2 நாளைக்கு முந்தி பெரிய அற்புதமான சாதனை பண்ணியிருக்காங்க. வருஷம் பண்றாங்க, இந்த வருஷம் நல்லா பண்ணாங்க. இப்பதான் கொஞ்சம் கீழே அவங்களுடைய அனுபவங்கள்லாம் சொன்னாங்க. ராயரே வந்து அனுகிரகம் பண்ணியிருக்காரு. ராயரே வந்து அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் முத்தாய்ப்போ ஒரு சின்ன ஒரு கொடி ஒன்று போட்டு போயிருக்காரு. அதான் ஒரு சால்வ் இருக்கட்டும். ராயர் அவன் தரிசனம் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் தரிசனம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது. வாலண்டியர்ஸ் கூட எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. வேடிக்கைன்னா இங்க கோசாலைக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணதுனால ராயர் அனுகிரகம் கிடைச்சது. இது சீக்கிரம் வெளியே சொல்லிட்டேன். பரவாயில்ல. சசி ராதே கிருஷ்ணா. இது வந்து எங்களுடைய 10வது வருஷ லட்சார்ச்சனை இந்த வருஷம் முடிஞ்சது. போன வருஷம் வந்து விஜினா வந்து நம்ம மடத்துல வந்து ஒரு ஸ்பெஷல் மீட் ஒன்று வச்சிருந்தாரு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ராயர் சன்னதியில இருந்து விஜினா வந்து என்ன பேச சொல்லியிருந்தாரு. அப்ப ராயர் சன்னதியில இருந்து நான் வந்து ஐயப்ப லட்சார்ச்சனை பத்தி பேசினேன். பேசிட்டு இருக்கும்போது பேசும்போது எனக்கு தோணுச்சு, விநாயகர் சன்னதியில இருந்து ஐயப்பனை பத்தி பேசலாம், ஆனா ராயர் சன்னதியில இருந்து ஐயப்பனை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோமே, இது கரெக்டா அப்படின்னு எனக்கு வந்து மனசுல வந்து ஒரு உறுத்தல் இருந்தது. சரி, ஓகே, விஜயனா பேச சொல்லிட்டாரு, அதனால வந்து நம்ம பேசிடுவோம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தேன். அந்த பேசும்போதே அப்பயும் மனசுல தோணுச்சு எல்லாமே. சரி, நம்ம வாலண்டியர்ஸ் ரெக்வஸ்ட் போடலாமா வந்து அங்க, ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட் இந்த வருஷம் பண்ணது எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. சரி, நம்ம ராயர் சன்னதியில இருந்து யாராவது வாலண்டியர்ஸ் கேட்போமான்னு, அதுவும் எனக்கு வந்து கேட்கலாமா வேணாமான்னு எனக்கு ஒரு உறுத்தல் வந்து, சரி ராயர்கிட்டே வச்சுப்போம், இங்க வெளியில சொல்ல வேணாம் சொல்லிட்டு நான் வந்து பேசி முடிச்சுட்டு நான் வந்து கிளம்பிட்டோம். அப்போ லட்சார்ச்சனைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நானும் சின்னாவும் மடத்துக்கு வந்து திருமகன் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு ராயர்கிட்ட வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு, விநாயகர் சன்னதியில பிரார்த்தனை வச்சுட்டு நாங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டோம். போயிட்டு மண்டபத்துல நாங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருந்தோம். அப்பதான் உள்ள போய் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கோம். 10 நிமிஷம் ஆகி உட்கார்ந்தோடனே எல்லாரும் சாய்ஷபா ஹால் மண்டபம் வந்திருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். அது ஃப்ரண்ட் ஹால், அப்புறம் வெளியில வந்து ஒரு சின்ன லாபி மாதிரி ஒண்ணு இருக்கும், அந்த சோஃபா பட்டியல உட்காந்துருப்பாங்க. அப்போ காலையில இன்னும் நாங்க வந்து செகண்ட் ஃப்ளோர்ல தான் வந்து பெருவழிப்பாதையோட செட் எல்லாம் போயிட்டு நடந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நாங்க அப்பதான் இன்னும் ஆரம்பிக்கிறோம். வில்லியா சொல்லி போட்டு அந்த பேனர் எல்லாம் வைக்கிறோம், பெருமாள் சிவன் எல்லாம். அப்போ ஒரு வயசான மாமா ஒருத்தர் வந்து இந்த சாமா டீச்சர்ஸ், அவர் வந்து மதுவா மாமா, அவர் வந்து அந்த வாசல் சோஃபால உட்காந்துட்டு அந்த எங்களோட இந்த ஹால் உள்ள பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே பார்த்துட்டே இருந்தாரு. நாங்க பார்த்துட்டோம். ஒரு சின்ன வந்து சசி வந்து இங்க பார்த்த மாதிரி இல்லையே, அதுவும் வித்தியாசமா இன்னைக்கு காலையில வந்து உட்கார்ந்து இருக்காரு, என்ன விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வந்து அவர் மாமா கிட்ட பேச போனாரு. மாமா, நீங்க இல்ல வேலை ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு அவரு கேட்டிருக்காரு. ஆமா, இப்பதான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு. அவர் வந்து எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. அப்புறம் வந்து நாங்க வந்து சரி நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா, அப்பதான் நாங்க டிஃபன் கொண்டு வந்தோம். சின்ன வந்து சரி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டாரு. அவர் நாங்க எடுத்துட்டு போகும்போது நான் சாப்பிட மாட்டேன், ஆனா நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு அவர் சொன்னார். சரி சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் சின்ன வந்து என்கிட்ட வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு அப்புறம் ஆமா இல்லை. இது வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு இன்னைக்கு. சரி, ராயர் அனுகிரகத்தில் வந்து இந்த ஐயப்ப பூஜை வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட், இது எப்படி நடக்கும்னு எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாவும் இருந்தது. நான் எப்படி வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா கீதா வந்து நான் வந்து பண்றேன் கூட சொல்லிட்டு அன்னைக்கு வந்து சனிக்கிழமை காலையில இருந்து சண்டே மக்கள் வரைக்கும் கீதா வந்து கூட சப்போர்ட் பண்ணா. கோஷாலையில இருந்து மக்கள் வந்து அந்த கோஷாலை போர்டு போட்டு அவங்க உள்ள சப்போர்ட் பண்ணாங்க.
நான் மனசுல நினைச்சேன் ஆக்சுவலி இது கேட்டா தப்பாயிருவோம் அப்படின்ட்டு. ஆனா ராயர் வந்து நீ ஏன் பயப்படுற, நீ இங்க வந்து அப்பீல் பண்ணிருக்க, நான் உனக்கு வரேன் சொல்லிட்டு ராயர் நேரா மண்டபத்துக்கே வந்துட்டாரு. வந்த 2 நாள் கூட இருந்து வாலண்டியர்ஸ் இங்கிருந்து அனுப்பிச்சு விட்டாரு. உன்னோட லட்சாச்சு நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப கிராண்டா போயிடுச்சு. யூடியூப்ல எல்லாம் ட்ரெண்டிங் ஆகி எல்லாத்துல இருந்தும் வந்து எங்க லட்சாச்சனை வந்து அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து அண்ணா கிட்ட பேசுறச்சு நானும் சின்னாவும் அழுதுட்டேன் ஆக்சுவலி. இது மாதிரி வந்து அவங்க சந்தையில இருந்து அப்பீல் வச்சதுக்கே ராயர் வந்து பண்ணிட்டாரு. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. நான் வந்து கோஷாலைக்கு நேரா என்னோட ஒர்க் ப்ரொஃபைல் அப்படி கோஷாலைக்கு நேரா போயெல்லாம் அங்க ஒர்க் பண்ண முடியல. என்னால முடிஞ்சது இந்த மாதிரி சத்சங்கத்துல வந்து ஒரு பஜனை பண்ணி அங்க அப்பீல் கேட்போம். பட் அந்த அப்பீலுக்கே ராயர் வந்து இறங்கி வந்து பண்றாருன்னா அப்ப அங்க போய் கோஷாலை போய் இருந்து பண்றவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றதுதான் வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ராயருக்கு தான் அவங்களுடைய நமஸ்காரம். தேங்க்யூ. ராதே கிருஷ்ணன். மீனிங்கோட தான் சொல்லிக் கொடுப்பேன். நீங்க ஒரு வாரத்துக்கு 2 நாள் அவ ஆத்துல எவ்வளவு வேலை இருக்கும், ஒரு 2 நாள் நீங்க பண்ணி இது யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவ எல்லாம் பண்ணி ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்க சொன்னா அனுமதியும் கொடுத்தேன். ஏன்னா எல்லா ஆத்திரத்துக்கும் போய் தான் முன்ன சொல்லி கொடுத்தேன். இல்லை எங்க ஆத்துக்கு வருவான். நான் அங்க இருந்து தாராளமா வந்துடுவேன். கடவுள் திருப்பையில எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கும் டாக்டர் அலோவ் பண்ணிட்டேன். நீங்க அலோவ் பண்ணலாம் கீதை அதை வந்து சொல்லி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க அதுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுங்க.